அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2023ஆம் ஆண்டின் கடைசி வாரமான டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முடிவுக்கு வரப்போகும் பரதேச வாழ்க்கை. மகர ராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் நல்ல காலம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில இந்த வாரத்தில் மேலும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன் வக்ரகதியிலும், தனுசு ராசியில் சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் சனி உங்களுடைய ராசியை விட்டு விலகி குடும்பத்திற்கு சென்று விட்டாருங்க. அதாவது சுகாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் மகர ராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி செயல்கள்ல வேகம் அதிகரிக்குங்க. என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் வெற்றி கிடைத்தது பிறகு தாங்க அடுத்த வேலைக்கு நீங்கள் செல்ல இருக்கீங்க. அரசாங்க போட்டி தேர்வுகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அதற்கு துணையாக ராகு பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதால நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் வெற்றி சிந்தனைகளும் உங்களுக்கு தோன்ற இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு சாதகமான போக்கு தென்படுவதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. உறவுகள் பலப்பட இருக்குதுங்க. 9ஆம் இடத்தில் உள்ள கேது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையை செய்யும் விதத்தில் சஞ்சரிப்பதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்க இருக்குது. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் புதிதாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டு இருந்தாலும் அவை ஏற்படாதுங்க. நல்ல ஒரு வருமானம் ஏற்பட இருக்குது. உங்களுடைய கவலைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்குது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்திருந்த நிலையில பல பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனா தற்போது சனி பகவான் உங்களுடைய ராசியை விட்டு உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானமான மகர ராசியில் சஞ்சரிப்பது நல்ல ஒரு முன்னேற்றம், ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்துதுங்க. அதே மாதிரி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக இருப்பதால சுக்கிரனாலும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. ராகு குரு பகவானும் சாதகமாக இல்லை என்றாலும் கூட பண வசதிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதுங்க. வருமானம் உங்களுக்கு போதுமான அளவிற்கு இருக்குங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. இருந்தாலும் கூட சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியினுடைய கடைசி இடமான குடும்பஸ்தானத்தில் இருப்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது. உறவினர்களிடையே மனக்கசப்பும் கருத்து வேற்றுமையும் உருவாகி வந்த நிலையில அவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம், குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ இருக்குதுங்க. சொத்து சம்பந்தமான நீதிமன்ற வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கவலை அளித்து வந்த பல பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தீர்ந்து உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி அவர்களுடைய உயர்கல்விக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. குறிப்பாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது. பொருளாதார நிலை சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிகவும் அனுகூலமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. நிர்வாகத்தினர் உங்களுடைய உழைப்புக்கு பாராட்டு தர இருக்காங்க. சிறு ஊதிய உயர்விற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றமும் சலுகைகள் கூடுவதையும் அனுபவத்தில் உங்களால பார்க்க முடியுங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மகர ராசியினருக்கு யோக பலன்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் இருக்குது. புதிய வேலைக்கு முயற்சி
முயற்சிப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கு சனியும் ராகுவும் சுபபலம் பெற்றிருக்கிறாங்க. ஜென்ம சனி தோஷம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி, ராகு, சுக்கிரன் ஆகிய மூவரும் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக சஞ்சரிப்பதால லாபகரமான ஒரு மாதம் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய முயற்சிகள்ல நீங்க துணிந்து முதலீடு செய்யலாங்க. புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்குதுங்க. நல்ல நாள் திதி யோகம் பார்த்து ஆரம்பித்தால் ஒரு அபிவிருத்தி உங்களால அடைய முடியுங்க. புதிய கடன்கள் திறப்பதற்கு அனுகூலமாக இருக்குதுங்க கிரக நிலைகள். அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. வெளிநாடு சம்பந்தமான புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இதனால லாபம் அதிகரிக்க இருக்கும் பட்சத்துல தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளுக்கு சிறந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. வருமானம் படிப்படியாக உயர இருக்குதுங்க. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு வங்கிகளுடைய உதவி கிடைக்க இருக்குது. சங்கீத வித்வான்களுக்கு கச்சேரி வாய்ப்புகளும் தேடி வர இருக்குதுங்க. அதன் மூலம் வருமானம் உயர இருக்குது. மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாஸ்தானமும் வித்யாக்காரரும் ஓரளவே சுபபலம் பெற்றுள்ளதால உங்களுக்கு இது ஒரு சாதாரணமான ஒரு வாரம் என்று நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. நினைவாற்றல் கூடுங்க. தேர்வுகள்ல மிக தெளிவாக பதில் எழுதும் திறனை புதனுடைய சுபபலம் உறுதி செய்கிறாரு. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் கூடிய விரைவில் உங்களுக்கு அனுகூலமாக மாற இருக்கிறாருங்க. விவசாயத்துறைக்கு தொடர்புள்ள மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்குதுங்க. வயல் பணிகளில் சற்று கடுமையாக இருக்குங்க. இருந்தாலும் அதற்கேற்ற விளைச்சல் மகிழ்ச்சி அளிக்குங்க. அரசாங்க சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அடிப்படை வசதிகளுக்கு குறைவு இருக்காதுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை நீங்கி குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமையிருக்குது. பெண்மணிகளுக்கு இந்த வாரத்தில் அதிக நன்மைகள் இருக்குங்க. குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப நிர்வாக பிரச்சனை இன்றி நீடிக்கும். உடல் நலனும் திருப்திகரமாக இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதியளிக்குது. நெருங்கிய உறவினர் ஒருவருடைய மனப்போக்கு வேதனை அளித்தாலும் கூடிய விரைவில் அந்த பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் கூடிய விரைவில் வெளிவந்து விடுவீங்க. மகர ராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 4ல் குரு இருப்பது சில உடல் பிரச்சனைகளை உண்டாக்க கொடுங்க. உணவில் கட்டுப்பாடு தேவைங்க. 12ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால தேவையற்ற செலவுகளும் அலைச்சலும் அதிகரிக்குங்க. தூக்கத்தில் குறைபாடு உண்டாகும். மன உளைச்சலால் தூக்கம் குறையலாங்க. இதனால் ஒரு சில உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியங்க. ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மகான்களுடைய நினைவாலயங்களுக்கு செல்வது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்.